ஹாய் மக்களே, அன்றைக்கி நான் டயாலிஸ்க்கு நான் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரே சர்ப்ரைஸ் மக்களே. என் பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சேர்ந்து துணி துவைச்சி காய போட்டுட்ருக்காவ. எனக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதுதான் என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் துணி துவைக்கிறது. இது யார் அவளுக்கு சொல்லி கொடுத்தான்னா பக்கத்து வீட்டு பொண்ணு தான் சொல்லி கொடுத்துருக்கா. அவள் அழகாக அவளோட தம்பி ட்ரெஸ்ஸையும் அவள் ட்ரெஸ்ஸையும் அழகாக துவைச்சி காய போட்டிருந்தா. இவளுக்கும் என் பொண்ணுக்கும் அவள் சொல்லி கொடுத்துருக்கா இப்படி தான் துவைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று நாங்கள் வீட்டில் இருக்கிற போர்வை கட்டில் அம்புட்டையும் கழுவி எடுத்தோம். எல்லோரும் கேட்குறது, என்ன ஹஸ்பண்டு வீட்டிலே இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டாங்களா அப்படின்ட்டு. வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட வேலை ஷிஃப்ட்டு எப்படின்னா விடிய காலம் 2:30க்கு எந்திரிச்சு போவ, 3 மணிக்கு ஒர்க்குக்கு போய் இருக்கணும். 2:30க்கு எந்திரிச்சாங்கன்னா கரெக்டாக காலையில் 8:45 8:30க்கு இந்த மாதிரி வருவவ. காய் கடையில் புது பஸ் ஸ்டாண்டில் திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்டில் காய் கடையில் வேலை பார்க்குறவ. இப்படி விப்பாவை பற்றியெல்லாம் மார்க்கெட்டில் அந்த வேலை தான் செய்கிறவ. அதான் அதுக்கப்புறம் 8:30க்கு வந்தாங்கன்னா பசங்களை நான் அதுக்குள்ளே சாப்பாடு எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பசங்களையும் குளிக்க வச்சு எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு சாப்பாடெலாம் ஊட்டி ரெடியாக வச்சுருந்தேன்னா அவிய கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னையே டயாலிஸ் கூப்பிட்டு போனோம். இதுதான் என் ஹஸ்பண்டோட வேலை. அவையில் கொஞ்சம் ரெஸ்ட்டு தூக்கம் இருக்காது. அதனால் அங்கே சீட்டில் என்னைய அங்கே கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனோடனே உட்காந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாவ. சில சமயம் தூங்கவும் முடியாது. ஏன்னா டயாலிஸ் அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சில நாள் ஃப்ரீயாக இருக்கும், சில நாள் சீட்டே இருக்காது அதில் உட்கார்றது கூட. அப்போ அப்படியே எங்கேயாவது படிக்கட்டில் உட்காந்து அப்படியே பாம்போல் தான் இருக்கும். நானும் சொல்கிறேன், நானே போய் பழகுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவிய இல்லை, என்னாலும் போல் என்னாலும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. சில சமயம் டயாலிஸ் பண்ணும்போது தெம்பாக வெளியே வரும், சில சமயம் ரொம்ப டயர்டாயிரும். அப்போ உன்னால் வந்துக்கிட முடியாது. ஏன்னா என் ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் டயாலிஸ் பண்ணுறதுலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வரணுன்னா ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு மேலேயே நடக்கணும் பார்த்துக்கோங்க. உள்ளே பஸ்ஸு விடுறாங்க, ஆனால் நான் அந்த பஸ்ஸில் ஒரு நாள் ஏறினதில்லை. அதுக்கு நடந்தே நடந்து பஸ் ஏறணும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபுல்லாக காலேஜ் ஸ்டாப்புக்கு ஸ்டாப்பு 2 காலேஜ் 3 காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் கரெக்டாக 3 மணிலேருந்தே பிள்ளைங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவாங்க. வந்தோன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஒரு 200 300 400 பிள்ளைகள் நிற்கும் பார்த்துக்கோங்க பஸ்ஸுக்கு. அதுலேயும் திருப்பூர் பிள்ளைங்க எல்லாமே இந்த கோயம்புத்தூரில் தான் படிக்கிறாங்க. அப்போது நம்ம டயாலிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கெல்லாம் 3 மணி 3:30க்கு இந்த மாதிரி தான் முடியும். ஆனால் 3 மணிக்கே அந்த காலேஜ் பிள்ளைங்க கூட்டம் பஸ் ஸ்டாப்பில் நல்லாவே நிறைய பேர் இருப்பாவ. அப்போ நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இடமே கிடைக்காது மக்களே. பஸ்ஸில் நிறைய பேர் லவ்வர்ஸோட அப்படி இப்படி உட்காந்துருப்பாவ. ஆனால் யாருமே ஒரு சீட்டு இந்த கையில் பேண்டு போட்டிருக்கீல, உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டான்னு உட்காருங்கன்னு யாரும் இது பண்ண மாட்டாவ. சில பேர்த்துக்கு தெரியக்கூட மாட்டேங்குது, இந்த மாதிரி கையில் இது பண்ணினா கிட்னி ஃபெயிலியர் டயாலிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க, என்னம்மா சூசைட் ஏதாவது அட்டன் பண்ணிட்டியா, இப்படி கையில் கெட்டு போட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டாவளா. இல்லை, எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னோன்னா, ஐயோ சாரிம்மா சாரி, நான் என்னமோ கையில் வெட்டிட்டாங்க போல், இப்படி நாமே இது பண்ணிக்கிடுவோம் பற்றியெல்லாம், அந்த மாதிரி வெட்டிட்டா போல், அதனால தான் இப்படி பேண்ட்டு போட்டு கெட்டி வச்சுருக்கா அப்படின்னு நினச்சேன், சாரிம்மா நல்லாயிருவா அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க. எல்லோரும் நினச்சிட்ருக்கவ என்னையை பார்த்தா காலேஜி பிள்ளை மாதிரி இருக்கும் போல், இல்லை சின்ன பிள்ளை மாதிரி தெரியும் போல். பாப்பான்னு கூடுவாவில். அன்றைக்கி பிள்ளைகளை பார்த்தோன்னா, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கா, ஐயோ 2 பிள்ளைகளை வச்சுட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டியே, ஏதாவது ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிடுவியா அப்படின்னு. ஏம்மா சோறு சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு இதாக இருக்குது, இல்லை நான் எங்கே ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வரேன், அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அவ்வளோதான், நம்மளுக்குன்னு விதி இந்த வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆகணுன்னு இருக்குது. அதனால் இதாகிட்டேன்னு நான் அப்படி என் மனசை தேத்திக்கிடுவேன். ஆனால் கேட்குறவியெல்லாம் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணியா அப்படின்னு தான் கேட்பாவ.
என்னையே நானே ஆறுதல் பண்ணிக்கிற விஷயம், சரி நம்மளாவது 28 வயசுக்கு அப்புறம் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, நம்மளுக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்குது அப்படின்ட்டு ஆறுதல் பண்ணிக்குவேன். ஏன்னா என்னை விட சின்ன பிள்ளைகள், என்னை விட குட்டி குட்டி பிள்ளைகள் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அதுதான் எனக்கு பெரிய ஆதங்கமாக இருக்கும். என்ன இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து டயாலிஸ் பண்ணதுகளே அப்படின்னுட்டு. அதனால் வந்து இதுக்கு ஒரு நன்றி கடவுளே, சரி எனக்கு வந்து 2 குழந்தைய கொடுத்துருக்கா, ஏதோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நானே என்னை ஆறுதல் பண்ணிக்கிடுவேன். சரி நம்ம 28 வயசு வர வந்து நல்லா தண்ணி குடிச்சு வாங்கி தானே இருந்திருக்கோம், ஒருத்தர் சின்ன வயசுலேயே டயாலிஸ் பண்ணுறாவள அப்படின்னு ஒரு தாட்டில் என்ன நானே இப்போ ஆறுதல் பண்ணிக்கிறது. அதான் வந்து என் பொண்ணம்மா நான் துவைக்கிறேன்ட்டு நேற்று உட்காந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே துவைச்சி எடுத்துட்டா. எங்கள் அம்மா அங்கே வீட்டில் இருந்து ஒரே கத்துறது, ஐயோ சின்ன பிள்ளைய துவைக்க விட்றாளேன்னு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது துவைச்ச மக்களே அப்போல்லாம் இது இல்லை எங்கள் அம்மாவுக்கு. அவங்க பேத்தி துவைச்ச உடனே அவ்வளோ வலி வருது. நீ துவைச்சி ஆச்சு அப்படி தான் சொல்லுவாவ, சப்போர்ட் பண்ணுவாவ, நீ துவைச்சி பழகு, அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. எங்கள் துணியெல்லாம் அவிய துவைக்காண்டாம், அவிய கரெக்டாக பார்த்து வாங்கி இருந்தாலே போதும். அதனால் கொடுத்தோம், துவைச்சி பழக்கி விட்டுக்கிட்டுருக்கோம் மக்களே. அப்புறம் என் ஹஸ்பண்டு இந்த ரம்புட்டான் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்திங்க, அதை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. அதனால் என் பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து இந்த ஒரு பாப்பா வந்து இந்த பழம் கொண்டு வந்திருப்பா போல், இவள் கேட்டிருப்பா போல் எனக்கும் தானே இந்த பழம் சாப்பிட்டது கிடையாதுன்ட்டு. ஆனால் அந்த பாப்பா கொடுக்கலையாம். உடனே வீட்டில் வந்து சொன்னோன்னே எப்பா வந்து வாங்கிட்டு வந்தாவா. ஆனால் என் ஹஸ்பண்டோட அண்ணா, அதாவது பெரியப்பா பையன் அங்கே கடை வச்சுருக்காங்க, அவங்க கொடுத்துருப்பாங்க போல் இந்த ரம்புட்டான் பழம். அதை கொண்டு வந்திருந்தாவ, ஏதோ பெட்டராக இருந்துச்சு அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து இவளுக்கு கேரட் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாவ ஒரு பாட்டிலில், அதை வந்து துணி துவைச்சிட்டு வந்தோடனே மேடம் குடித்தாவ. அந்த கேரட் ஜூஸுக்கும் இவளுக்குள்ளே சண்டை பார்த்துக்கோங்க. இவன் குடிக்கவே இல்லை கேரட் ஜூஸை லாஸ்ட்டு வர. ஆனால் வந்து சண்டை மட்டும் அந்த ரம்புட்டான் பழத்துக்கு அவ்வளோ சண்டை போட்டாவ. லாஸ்ட்டில் அதையும் சாப்பிடாமல் அங்கிட்டு இங்கிட்டு தான் கிடந்துச்சு. அந்த டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டுக்கிறாவ 2 பேருமே. ஒரு டேஸ்ட்டை பார்த்தோன்னே இது அந்தளவுக்கு இது இல்லைன்ட்டு அப்படியே போட்டாச்சு. அப்புறம் இவியலை எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி டியூஷனுக்கு அனுப்பிட்டு நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் செஞ்சோம். சப்பாத்தியும் அந்த கொண்டக்கடலை குருமாவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று எங்கள் வீடு இப்படி தான் இருந்துச்சு. டெய்லியும் இவளெல்லாம் அடிப்படி சண்டைகளை பார்த்துட்டு நம்மளுக்கு நம்ம ஒரு நோயாளிங்கிறதே மறந்து போயிடும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்து கத்திக்கிட்டு கிடப்போம், இவளெல்லாம் வழக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வெளியே இருந்து பார்க்குறவே என்ன இந்த பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியரா, இது சும்மா சொல்லுது, இது நல்லா தான் கத்திகிட்ருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவாவ. அந்தளவுக்கு தான் வீடு இருக்குது. நார்மலாக பேசும்போது அவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருப்பாவ பார்த்துக்கோங்க. திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாவ. இந்த டபிள்யூ சண்டை மாதிரி தான், மிதி அடி குத்து அப்படி தான் இருக்கும். பசங்களுக்கு கூட இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அந்த அளவுக்கு அடிப்பிடி சண்டை போடுறாவ. வழக்குலாம் பிடிக்க முடியாது. நான் நல்லா உட்காந்து பார்ப்பேன், பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் போட்டு கொள்ளுன்னு அடித்து கொன்று 2யும் பிரித்து விடுவேன். அவ்வளோதான். நீங்கள் அடிக்கிற வரை அடித்து எப்படி சண்டை போட்டு பார்ப்போன்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.